நன்றிய படிப்புல காட்டுமா. கண்டிப்பாம்மா. இப்படி ஒரு அண்ணன் எல்லாருக்கும் அமைஞ்சிராது. இவனுக்கு தங்கச்சியா இருக்க நாங்க தவம் பண்ணி பிறந்திருக்கோம். அந்த நன்றி இருக்காதா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி ஜெயிக்கணுங்கிறதுல எனக்கு என் அண்ணன் தான் ரோல் மாடல். நீங்களும் அண்ணனும் சந்தோஷப்படுற அளவுக்கு நான் சாதிச்சு காட்டுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. ஏய், ஏன் எந்திரிச்சிட்ட? நான் டெல்லிக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். யுகி சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க யுகி, ஏன் ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க? டெல்லி, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. பிரியங்கா இன்னைக்கு தான் காலேஜ் போயிட்டு வந்தா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டு எனக்கு ரொம்ப. யுகி, இது நல்ல விஷயம் தானே. பிரியங்கா நல்லா படிக்கிற பொண்ணு, டாக்டர் ஆகணுன்றது அவங்களோட கனவு. அது இப்ப நிறைவேறி இருக்கு. சந்தோஷப்படுங்க. உண்மையாவே நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதுக்கு காரணம் நீங்க பண்ண உதவிதான் டெல்லி. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இல்ல டெல்லி, இது சாதாரண உதவி இல்ல. நான் மனசார சொல்றேன், நீங்க பண்ண உதவிய என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து என்னால பிரியங்காவுக்கு பண்ண முடியாததை நீங்க பண்ணிருக்கீங்க. சமயத்துல நீங்க மட்டும் உதவி பண்ணலன்னா அவ ஆசை நிறைவேறாமலேயே போயிருக்கும். ஐயோ, அப்படியே நினைக்கிறீங்க? அந்த நேரத்துல என்கிட்ட பணம் இருந்துச்சு, அது நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டுருக்கு, அவ்வளவுதான். அப்படி இல்ல, மாமா கூட எங்களுக்கு பணம் கொடுக்கறேன்னு தான் சொன்னாரு. ஆனா அதுல ஒரு உள்நோக்கம் இருந்தது. ஆனா நீங்க எந்தவித உள்நோக்கமும் இல்லாம எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் மேல மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே உங்களை எல்லாருக்கும் முன்னாடியே அடிச்சிருக்காரு. அப்ப கூட நீங்க பிரியங்காவை காட்டி கொடுக்கலையே. இந்த நல்ல எண்ணம் எத்தனை பேருக்கு வரும்? டெல்லி, நான் சத்தியமா சொல்றேன், நாங்க எல்லாருமே உங்களை வரம் கொடுத்த சாமியா தான் நினைக்கிறோம். ஐயோ யுகி, என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல டெல்லி, என் மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன். இந்த உதவியை எப்பவுமே நாங்க மறக்க மாட்டோம். இங்க பாருங்க, பணம் கொடுத்து உதவி பண்றதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம். அதை கூட நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க. அதனால நான் பண்ணது பெரிய உதவின்னு ஃபீல் பண்ணாதீங்க. பிரியங்காவை நல்லபடியா மேற்கொண்டு படிக்க வைங்க. இப்ப அதுதானே முக்கியம். கண்டிப்பா டெல்லி, எனக்கு உங்ககிட்ட பேசணும், நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதான் உங்களுக்கு நான் இப்ப ஃபோன் பண்ணேன். ரொம்ப நன்றி டெல்லி. சரி, ஓகே, பை டெல்லி. சரி. யுகி, எதுக்குப்பா அழற? அதான் பேசிட்டல்ல, அப்புறம் என்ன, விடு, அழாத. அப்புறம் தக்க சமயத்துல உதவி செஞ்சவங்கள நம்ம மறக்கவே கூடாது. அதே மாதிரி மாயாவோட அம்மாவும் மாலதி விஷயத்துல பெரிய உதவி பண்ணிருக்காங்க. அவங்க நமக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணதுனாலதான் இப்ப அவ புருஷன் வீட்டுக்கே போயிருக்கா. நாம அவங்களையும் மறக்க கூடாதுப்பா. ஆனா ஒண்ணு, 2 பேரும் நல்ல மனசோட நமக்கு உதவி பண்ணிருக்காங்க. நம்மளால அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுப்பா. அந்த அம்மா கிட்ட வாங்கின கடனை உடனே அடைச்சிடணும். நீ வேலுகிட்ட சொல்லி எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. என்ன, சும்மா அழக்கூடாது. வா வா. வாங்க தம்பி. மேடம் வந்துட்டாங்களா? மீட்டிங் இருக்குன்னு வெளியே போயிருக்காங்க. ஓ அப்படியா? மாயா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்களா? பாப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகல தம்பி, வீட்ல தான் இருக்காங்க. என்னாச்சு அவங்களுக்கு? என்னவோ தெரியல, ஒரே ஜுரம், உடம்பெல்லாம் கொதிக்குது. ஐயோ, டாக்டர் கிட்ட போய் காட்டுனீங்களா? இல்ல மெடிசன் ஏதாச்சும் கொடுத்தீங்களா? எங்க தம்பி, மாத்திரை ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தா எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. என்னங்க நீங்க, எனக்காவது ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நானாவது வந்திருப்பேனே. சரி வாங்க, எப்படியாவது முதல்ல சமாதானப்படுத்தி சாப்பிட வைப்போம். சரிங்க தம்பி, வாங்க. எங்க இருக்காங்க? வாங்க, உள்ளதான் இருக்காங்க.
பாப்பா பாப்பா நீங்க எப்படி வந்துருங்க. மாயா, உடம்பு இப்படி கொதிக்குதே. மாயா, மாயா, யோகி யோகி மாயா, உட்காரு. யோகி யோகி மாயா, அழாதீங்க. என்னாச்சு இப்போ? எதுக்கு இப்ப அழறீங்க? என்னாச்சு மாயா? நேத்து என்ன வந்து திட்டிட்டல்ல, வீட்டுக்கு வர மாட்டேன் சொன்னல. ஐயோ, நான் திட்டலைங்க. நீங்க பிடிவாதம் பிடிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். நீ திட்டிட்ட. என் கைய இப்படி 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 தள்ளி விட்டல. என்னோட பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன் சொன்னல, அதனாலதான் அழுதா. சாரி மாயா, வீட்டுக்கு போகணுமேனு அந்த டென்ஷன்ல தான் நான் அப்படி பண்ணிட்டேன். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அழ மாட்டல, என்ன திட்ட மாட்டல. இல்ல மாயா, இனிமே நான் உங்களை திட்டவே மாட்டேன். இனிமே நீ இப்படி பண்ண கூடாது. நீ இனிமே திட்டினா நான் சாமி கிட்ட போயிடுவேன். அம்மா, அம்மா, என்னடா இதெல்லாம்? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ சாமி கிட்ட போறதுக்கா நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். கஷ்டமா இருக்குடா. இனிமே இப்படி எல்லாம் பேசாதடா செல்லம். நீ பேசாதப்பா. அம்மா, ஏமா இப்படி பண்ற? என் மேல இன்னுமா உனக்கு கோவம்? நீதான் யோகி அனுப்பிட்டல்ல, என்ன திட்டினால, என்னை விட்டு போயிடுவேன் சொன்னல. இனிமே வராத, நான் யோகி கூடவே இருக்கேன். மாயா, அம்மா கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. அம்மா உங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும். இல்ல, நீ சொன்னத கேப்ப. நீ என்ன சொன்னாலும் கேப்ப. நான் சொன்னா கேப்பீங்கல்ல? குட் கேர்ள். உங்களுக்கு காலையில இருந்து ஜுரம் அடிக்குதுல்ல, ஆனா நீங்க சாப்பிடாம மாத்திரை போடாம இருக்கீங்க. உடம்பு என்ன வருது? நான் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிடணும். சாப்பிடுவீங்கல்ல? மலர், என்ன இருக்கு? ஜுரமா இருக்கேன்னு ஓட்ஸ் கஞ்சி தாமா பண்ணேன். என்னடா நீ காலையில இருந்து சாப்பிடலையா? மலர் அக்கா சொன்னா கேட்க மாட்டியா? மாயா, ஓட்ஸ் கஞ்சி ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன மிச்சம் வைக்காம சாப்பிடணும். இந்தாங்க, கொடுங்க மேடம். நீ கூட. என் கையெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. நான் ஹேண்ட் வாஷ் பண்ணல. நீங்க சாப்பிடுங்க, அம்மா ஊட்டி விடுவாங்க. சரி, நீ இங்கே இருக்கணும். சரி. யோகி, நீ சாப்பிடு. நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன். போதும். தண்ணி குடுமா. குட் கேர்ள். இப்போ மாத்திரை சாப்பிடணும், என்ன சரியா? யுகி, ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. மாத்திரைக்கு கண்ட்ரோல் ஆகுமான்னு தெரியல. அதான் இவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். நான் டாக்டர் கிட்ட வர மாட்டேன். அவங்க ஊசி போடுவாங்க, வலிக்கும். அம்மோ, இங்க பாரு, டாக்டர் கிட்ட காட்டினாதான் ஃபீவர் சரியாகும். நான் வர மாட்டேன். ஊசி போட்டா வலிக்கும். நான் வர மாட்டேன். போ. அம்மோ, நான் சொல்றது கேளு. இது பாரு. மேடம் மேடம் இருங்க. இது பாருங்க மாயா, காலையில இருந்து ரொம்ப ஃபீவரா இருக்கு. இப்படியே இருந்தா உடம்பு வேற ரொம்ப டயர்ட் ஆயிடும். அதனால தான் டாக்டர் கிட்ட. நான் டாக்டர் கிட்ட வர மாட்டேன். ஊசி போட்டா வலிக்கும். சரி சரி சரி,
ஊசி வேண்டாம். சிரப் மாதிரி கொடுக்க சொல்லுவோமா? ஸ்வீட்டா இருக்குமே. அதேதான். மேடம், நாம டாக்டர் கிட்ட ஊசி எல்லாம் போட வேணாம், சிரப்பே கொடுங்கன்னு சொல்லிடலாம். நீயும் வருவியா? அம்மா வருவாங்க. நீயும் வரணும், அப்பதான் டாக்டர் கிட்ட வருவேன். சொல்லு வரேன்னு. தம்பி தயங்காம கொஞ்சம் வாப்பா. வேலை ஏதாவது இருக்கா? இருக்கு மேடம். ஆனா பரவாயில்ல மேடம், அது டாக்டர் கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். நானும் டாக்டர் கிட்ட வரேன். மலர், அம்மாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. சரிங்கம்மா. பாப்பா வாங்க ட்ரெஸ் மாத்திக்கலாம். வாங்க. பாருப்பா யுகி எப்படி கோவப்படுறான்னு. நைட்டு உன்னை இங்க இருக்க சொல்லலையம்மா, நான் தான் உன்னை அனுப்பிட்டேனா. அந்த கோவத்துல அழுது அழுது அதனால இவளுக்கு ஜுரமே வந்துடுச்சு. இவளை நான் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. மேடம், எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. என் கூடவே இருக்கணும், அதான் அவங்களுக்கு சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. என் மேல பாசமா இருக்காங்க, நான் என்ன சொன்னாலும் கேக்குறாங்க. ஆனா நான் அந்த அளவுக்கு ஒண்ணுமே பண்ணல மேடம். அவங்க என் மேல இவ்வளவு அட்டாச்சா இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இது எங்க போய் முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். எனக்கும் அதான் பயமா இருக்கு. நான் இவ்வளவு தூரம் கூடவே இருக்கேன், ஆனா நான் சொல்லுது அவ கேட்கவே மாட்டேங்கிறாளே. நீ சொன்னாதான் கேக்குறா, ஆனா அதுக்கா நீ எப்பவும் கூடவே இருக்க முடியாதுல்ல. இப்ப கூட பாருப்பா, எப்பவுமே டாக்டர் கிட்ட போகணும்னு சொன்னா பயப்படுறவ நீ சொன்னதை சரின்னு ஒத்துக்கிட்டா. இவ ஏன் இப்படி மாறினா? எப்படி அவளை டைவர்ட் பண்றது ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது மேடம், என்னையும் அவங்கள மாதிரி ஒரு குழந்தைய நினைச்சுதான் பழகுறாங்க. வேற ஒரு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா என்ன மறந்துடுவாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுத்துதான் ஆகணும் மேடம். மனசுங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பா சரியாயிடும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன் மேடம். மா, ஏமா இப்படி உட்கார்ந்திருக்க? சாப்பிட்டியா இல்லையா? ஆமாண்டி, எனக்கு இப்ப சாப்பாடு தான் குறைச்சல். கோச்சுக்கிட்டு போன உங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம நீ ஊர் சுத்திட்டு வந்திருக்க. மா, அவர் வந்துருவாருமா, சும்மா எனக்கு கடுப்பேத்திட்டு இருக்காத. ஏன் இப்படி கல்மனசா இருக்க? என்னதான் வில்லங்கமான ஆளா இருந்தாலும் அவர் என் புருஷன்டி. எனக்கு என்ன போச்சுன்னு உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது. ஐயோ, நீ ஏமா இப்படி இருக்க? நான் மட்டும் இல்லடி, பொம்பளையா பிறந்த எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. நீ சொன்ன மாதிரி குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடந்தா கூட பரவாயில்ல, அத கண்ணால பாத்துட்டு நிம்மதியா இருப்பேன். ஆனா எங்க போனாருன்னே தெரியல. எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? கடவுளே, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. சரி, இப்ப என்னதான் பண்ணோன்ற? ஏய், எனக்கு என்னமோ அவர் பவானி வீட்டுக்கு தான் போயிருப்பாருன்னு தோணுது. தெரியுதுல்ல, அவருக்கு இந்த வீடு இல்லனாலும் அந்த வீடு இருக்கு. கொஞ்ச நாள் அவங்களையும் போய் டார்ச்சர் பண்ணிட்டோம், விட்டு தொலை. ஏய் வைஷு, என்னடி பேசுற? கொஞ்ச நாள் இருக்கட்டும் விட்டா அவர் ஒரே அடியா அங்கேயே செட்டில் ஆயிடுவாரு. அது நல்ல விஷயமா? அவர் நிரந்தரமா அங்கே இருக்கட்டும், விட்டது தொல்லைன்னு சந்தோஷமா இரு. என்ன பேச்சு இதெல்லாம்? அவர் அங்க விடுறதுக்கு நான் இத்தனை நாள் இழுத்து பிடிச்சு வச்சிருந்தேன். நான் தான் அவர் பொண்டாட்டி, இதுதான் அவர் வீடு, அவர் இங்கதான் இருக்கணும். அவர் ஒன்னும் உன் புருஷன் இல்லமா, கஷ்டத்தை நீ சோறு போட்டு வளர்க்கற. பரவாயில்லடி, அவரால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அத நான் தாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நீ ஏதோ பண்ணிக்கோ. ஏய், இது பாரு, அவர் பவானி வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. 2 பேரும் போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரலவா? என்னது? நான் அங்கேயா? சாரி, என்னால வர முடியாது. ஏய், சொன்னா கேளுடி. நீ அவர் திட்டினதாலதான் அவர் வீட்டை விட்டே போயிருக்காரு. நீ வந்து மன்னிப்பு கேட்டா அவர் உடனே இறங்கி வந்துருவாரு. நாம போய் கூட்டிட்டு வந்துடலாவா? நான் மன்னிப்பு கேக்குறதா? சத்தியமா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்ன கேட்டா நீயும் அங்க போகாத, அதை விட அசிங்கம் வேற ஒண்ணுமே இல்ல. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் போய் பாத்துக்கிறேன். ஆமா, அவர் அங்கதான் கன்ஃபார்மா இருக்கிற மாதிரி பேசுறியே, அவர் அங்க இல்லனா என்ன பண்ணுவ?
வேற இடத்துல தேடி பார்க்க வேண்டியதா? அங்க இருக்காரா இல்லையான்னு ஆர்கியூ பண்றதை விட அங்க போய் பாக்குறது நல்லது இல்லையா? நீ போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்ட. நான் உன்னை தடுக்கல. எங்க வேணா போ, என்ன வேணா பண்ணு. நோ அப்ஜெக்ஷன். ஆனா ஒண்ணு, திரும்பவும் வந்து அவரால ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வெச்சுக்கோ, நல்லா இருக்காது. அதை மட்டும் அவர்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வா. நானும் அதே தான் சொல்றேன். அவர் இங்க வந்ததும் நீ ஏதாவது ஏடா கூடமா பேசி அவரை நோக்கடிச்சிடாத. அப்பாவா உனக்கு அவர் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்துக்கு அவர் தேவைடி. நீயும் உன் லாஜிக்கும். சரிம்மா, நான் என்னன்னு பார்க்குறேன். மாயா, என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஃபீவர். எதனால? டாக்டர், அதான் சொன்னேனே, எதனாலன்னு தெரியல. திடீர்னு ஜுரம் வந்துருச்சு. ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு மட்டும் தெரியுது. அதான் ஜெனரல் பிசிஷியன் கிட்ட போகாம உங்களை பார்க்கலான்னு வந்தோம். சரிம்மா, நீங்க 2 பேரும் வெளியில இருங்க. நான் மாயா கிட்ட தனியா பேசணும். ஓகே டாக்டர். யுகி, எங்க போறா? நானும் வரேன். மாயா, உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும்ல? இங்க இருந்தா சாக்லேட் தருவேன். அப்படின்னா யுகிக்கு? அவருக்கும் தரேன். யுகி, நீ போ, நான் சாக்லேட் வாங்கிட்டு வரேன். தேங்க்யூ டாக்டர். அம்மாக்கு நீ ஏன் சாக்லேட் கேட்கல? அம்மா பேட் கேர்ள், யுகிய பார்க்க வேணான்னு சொல்றாங்க. ஓ, யுகி? யுகி அவன் குட் பாய். என்னோட விளையாடுவான், கதை சொல்லுவான், சாப்பாடு ஊட்டி விடுவான். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். ஸ்கூலுக்கு போல இன்னைக்கு? சொல்லுமா, ஸ்கூலுக்கு போலியா? அங்கிள், அது சாக்லேட்டா? சாக்லேட் இல்லம்மா, பேப்பர் வெயிட். சாக்லேட் மாதிரியே இருக்கு. அப்படியா? சரி, யுகி உன்னோட ஷட்டில் விளையாடுவார்ல? ஆமா, நாங்க 2 பேரும் டெய்லி விளையாடுவோம். அவனும் சின்ன பையன் இல்லையா, ஆடவே தெரியாது, தோத்துட்டே இருப்பான். நான் தான் ஜெயிக்குவேன். அங்க கோச் இருப்பாரு, அவர் நல்லா விளையாடுவாரா? சாக்லேட் தர மாட்டீங்களா? தரேம்மா. உன்னோட வேற யாரெல்லாம் விளையாடுவாங்க சொல்லு. எப்ப தருவீங்க? நீ பதில் சொன்னா தருவேன். யுகி உங்க ஃப்ரெண்டா? ஆமா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். யுகிய முதல்ல எங்க பாத்தீங்க? ஆட்டோல. யுகி வீட்ல ஆண்டி இருக்காங்க, பாடு இருக்கா, பிரியங்கா இருக்கா, எல்லாரும் குட் கேர்ள்ஸ். ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போனப்போ நான் யுகி கிட்ட போறேன். சாக்லேட்? சாக்லேட் வேணாம். நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டேன். அம்மா சொன்னா கேட்க மாட்டேன். யுகி சொன்னா? யுகி சொன்னா கேட்பேன். நான் போறேன். இரு, யுகிய நானே கூப்பிடுறேன். யுகி வா, உட்காரு. இது பாரு, இல்ல சவுண்ட் வருதுல்ல. இவர் உங்களுக்கு ரிலேஷனா?